இந்திய இராணுவ நாள். ஜனவரி 15ஆம் நாள் இந்தியாவில் இராணுவ நாளாக கொண்டாடப்படுகிறது. இராணுவத்திலும் ஊழல்கள் ஊடுருவி இருப்பதை ஊடகங்களில் பார்க்கிறோம். அன்றே அரசர் அலாவுதீன் கில்ஜி இராணுவத்தில் ஊழல் ஊடுருவாமல் கண்காணித்து எண்ணியபடி எண்ணற்ற வெற்றிகளை பெற்றார். படைத்தலைவர்களை ஆளுநர்களாக நியமிக்கும் முறையை மாற்றி இராணுவ சேவையையும் பொது நிர்வாகத்தையும் பிரித்து நிர்வாகம் சிறக்கச் செய்தார். இன்று இந்தியாவில் ஓய்வு பெற்ற படைத்தளபதிகளை ஆளுநர்களாக நியமித்து நிர்வாகத்தில் குழப்பங்கள் கூடுவதை பார்க்கிறோம். அலாவுதீன் கில்ஜி படை வீரர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க ஏற்பாடு செய்தார். அவரின் இராணுவத்தில் நம்பிக்கைக்குரிய இராணுவ தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர் பிரம்ஜித் கவுர். இது அலாவுதீன் கில்ஜியின் சமய நல்லிணக்கத்திற்கு சான்று. இந்தியாவில் இராணுவ வீரர்களுக்கு முதலில் ஓய்வூதியம் அளித்தவர் கியாசுதீன் பால்பன். சீன நாட்டின் மீது படையெடுத்த ஒரே இந்திய மன்னர் முகமது பின் துக்ளக். வட எல்லையில் சீன படைகளை சின்னா பின்னப்படுத்தி சீன படைகளின் கொட்டத்தை அடக்கினார். திமிரிய படைகளை திடுக்கிட்டு திசைக்கு ஒருவராய் ஓடவிட்டார். அராஜகம் புரிந்தோர் ஆரண்யத்தில் ஒழிந்தாலும் காருண்யம் காட்டாமல் கடுமையாக தண்டித்தார். இன்று டோக்காலம் பகுதியில் போக்கு காட்டிக் கொண்டு நுழைவதும் இழைவதும் விளைந்து விரைவு சாலைகளை அமைக்கும் சீன படைகளை சீறி பாய்ந்து விரட்டாமல் மீறி வருவதை மிரண்டு பார்ப்பதை என்னவென்று வென்றுரைப்பது? பஹ்லுல் மோடி லோடி அரச பரம்பரையின் முதல் மன்னர். 1451 தில்லி சுல்தானாக பொறுப்பு ஏற்று 38 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். போரில் கிடைக்கும் பொருள்களை போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். பகுமனி அரசி மகுதுமே ஜஹான் என்ற சிறப்பு பட்டம் பெற்ற ஆகா நர்கிஸ் பானு போர்க்களம் சென்று போர் வீரர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இன்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர்கள் இராணுவ முகாம்களுக்கு செல்லும் நடைமுறைக்கு அடித்தளம் அமைத்தவர் அரசி ஆகா நர்கிஸ் பானு. மைசூர் மன்னர் ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் 19/6/1767 அவரின் 17 வயதில் இராணுவத்தில் தளபதியாக பொறுப்பு ஏற்றார். மங்களூரில் இருந்த ஆங்கில படைகளை தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தலைவெறி கோலமாக சென்னைக்கு புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். 150 வீரர்களுடன் கர்னல் பெய்லியை கைது செய்தார். இந்த தோல்வியை இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்வி என்று எழுதினார் தாமஸ் பன்ரோ. இன்றும் இந்திய இராணுவத்தில் இஸ்லாமியர்கள் நாட்டுப்பற்றுடன் இணையற்ற சேவை புரிவதை புரிந்து இஸ்லாமிய மன்னர்களை இழித்து பேசி பழித்து கூறி இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய சின்னங்களை சிதைத்து இந்திய ஒற்றுமையை சீர்குலைப்போர் திருந்த வேண்டும்.